Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியான ரெசிபி மேகி பேல். இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு 10 ரூபாய் மேகி பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மேகியை நல்லா நுறுக்கிக்கலாம். ரொம்ப பொடி பொடியா நுறுக்கினா நல்லா இருக்காது, ஓரளவுக்கு மட்டும் நுறுக்கிக்கோங்க. அடுத்து ஒரு ஃப்ரைங் பேன்ல நம்ம நுறுக்கி வச்சிருக்க மேகியை போட்டுட்டு மசாலா பாக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இதை லோ ஃப்ளேம்ல வச்சு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரம் கலர் மாறிடும், உள்ள குக் ஆயிருக்காது. தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நீங்க வறுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி ஆற விட்டுறலாம். ஒரு பவுல்ல பொடியை நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 1/2 கப் ஆட் பண்றேன். அடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்க தக்காளி 1/2 கப். தக்காளியில சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து துருவி எடுத்து வச்சிருக்க கேரட் 1/4 கப். வேக வச்சு தோல் நீக்கி கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு 1/2 கப் ஆட் பண்றேன். பொடியா நறுக்கிய பச்சை மிளகாய் 1, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/4 டீஸ்பூன் Kashmiri Red Chilly பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். நீங்க தேவைப்பட்ட சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மேகி மசாலா 1/2 பாக்கெட் மட்டும் ஆட் பண்றேன், ரொம்ப வேணாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்க மேகியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க குயிக்கா மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து இது கொஞ்சம் நமுத்து போயிடும். டக்குன்னு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா ஸ்பைஸும் சால்ட்டும் செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி ஒரு 5 minutes ஈவினிங் ஸ்நாக்ஸ், கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்கான ரெசிபி, கிட்ஸுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.